சூரபதுமனை முருகப்பெருமான் வதம் செய்த சமயத்தில் கிரௌஞ்ச மலையும் தகர்த்தெறிந்தார். அந்த மலையின் துண்டுகள் விழுந்து உருவான மலையே வள்ளியூர் என்று கூறப்படுகின்றது. மாயம் நிறைந்த கிரௌஞ்சனின் தலைப்பாகமாக இந்த குன்று கருதப்படுகின்றது. அகத்தியருக்கு பிரம்ம ஞான உபதேசம் அருளிய காரணத்தினால் முருகப்பெருமான் ஞானஸ்கந்தன் என்று அழைக்கப்படுகிறார். வள்ளி கேட்ட வரத்தின்படி முருகப்பெருமான் திருத்தணியில் மடமுடித்து தென்கோடியில் உள்ள பூரணகிரி மலைக்கு வள்ளியுடன் வந்து அமர்ந்தார். அதனால் இம்மலை அமைந்துள்ள பகுதி வள்ளியூர் என அழைக்கப்படுகிறது. இங்குள்ள சரவண பொய்கை வள்ளியின் வேண்டுகோளுக்கிணங்க முருகப்பெருமான் உருவாக்கப்பட்டது. இத்தலம் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலம். கோயில் என்ட்ரன்ஸ்ல நுழையும் போதே சஷ்டி விநாயகர் இருப்பார். கோயில் கருவறையில் வள்ளி தேவியானையோடு முருகப்பெருமான் காட்சி தருகிறார். அதே வேளையில் வள்ளி தேவிக்கு மட்டும் இங்கு தனியாக சந்நிதி அமைந்திருக்கிறது. இது ஒரு குடைவரை கோயில், மலையை குடைந்து அமைக்கப்பட்ட கோயில். இத்தலத்தின் கருவறையில் உள்ள முருகனின் வேல் வைரக்கற்கள் பதிக்கப்பட்டது. இந்த கோயில் திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோயில் செல்லும் சாலையில் சுமார் 42 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. வள்ளியூர் ரயில் நிலையத்தில் மிக அருகில் அமைந்துள்ளது. சுமார் 5500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோயில் அகத்திய முனிவரால் வழிபடப்பட்டது. அருணகிரிநாதர் அருளிய 1307 இசைப்பாடல்களை கொண்ட திருப்புகழ் கோயிலின் பெருமைகளை கூறுகிறது. மற்ற கோயில்களில் முருகப்பெருமான் குன்றின் மேல் நின்று பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். ஆனால் இங்கு குன்றுக்குள் இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். கோயிலின் கருவறையில் வள்ளி தேவியானையுடன் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார். தேவ ரூபமாய் இருந்து முருகப்பெருமானை பிரம்மரூபமாக இருக்க தேவேந்திரன் வேண்டினார். முருகனும் பிரம்மரூபமாக தான் இரு தேவியருடன் காட்சி தந்தார். இத்தலத்து முருகப்பெருமான் திருச்செந்தூரில் உள்ள விக்கிரகத்தில் பிரதிபிம்பம் என்று அழைக்கப்படுகிறது. கருவறைக்கு அடுத்ததாக அர்த்த மண்டபம், மகா மண்டபம் அமைந்துள்ளது. இந்த மண்டபத்தில் வள்ளி தேவியானோட ஆறுமுக பெருமாள் இருக்கிறார். அர்த்த மண்டபத்தை வலம் வருவதற்கு வசதியாக சிவபெருமான் சந்நிதி வரை குகைப்பாதை அமைக்க மலை தோண்டப்பட்டது. ஜெயந்தீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சிவபெருமான் இக்கோயிலில் மேற்கு நோக்கி இருக்கிறார். இந்த கோயிலில் சித்திரை மாதம் அசுவதி நட்சத்திரத்தில் கொடியேற்றி 10 நாட்கள் திருவிழாக்கள் நடைபெறும். 9வது நாளில் தேரோட்டம் நடைபெறும். வைகாசி விசாகத்தின் வசந்த திருவிழா 10 நாட்களும், கார்த்திகை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை தெப்போற்சவமும் நடைபெறும். இக்கோயில் நடை காலை 5:30 மணியிலிருந்து 12 மணி வரை, மாலை 5 முதல் 8 மணி வரை திறந்திருக்கும்.